வெல்கம் டு சமையல் ருசிஸ். கிராமத்து ஸ்டைலில் ஒரு கருவாடு தொக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ சாப்பிட்டோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாட்டில் தான் இன்றைக்கி கருவாட்டு தொக்கு செய்ய போகிறோம். நெத்திலி கருவாட்டிலையே கொஞ்சம் பொடியாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவாட்டில் சுடு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சதுனால கருவாட்டில் உள்ள அழுக்கெல்லாம் கீழே தங்கிருச்சு. இப்போது தலையும் வாலையும் கிள்ளிட்டு தண்ணியில் ஒரு 4-5 தடவை அலசிடுங்க. அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கருவாட்டு தொக்குக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு பூண்டு 10 பல் தட்டிட்டு சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டோட பச்சை வாசனை மாறட்டும், லேசாக வதக்கி விட்டுருங்க. இந்த தொக்குக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாட்டு தொக்கில் இருக்கிற வெங்காயம் தக்காளியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோக்காக வெங்காயம் தக்காளியை ஒரு அளவாக சேர்த்துட்டு அப்புறம் சாப்பிடும்போது தோணுச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கலாமோ அப்படின்னு. பொதுவாக கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எதுவும் மசாலா கிடையாதுங்க. மஞ்சத்தூளும் சேப்பு மிளகாத்தூளும் தான். கொஞ்சம் காரமாக இருந்தால் இந்த தொக்கு நல்லாயிருக்கும், அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை சேர்த்துக்கோங்க. இந்த கருவாட்டு தொக்கை வெறுமனே சாதத்தோடையும் சாப்பிட்லாம். பழைய சாதம், மோர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் இது ஒரு பக்கமான காம்பினேஷன். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த காம்போவில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாட்டை சேர்த்த பிறகு மசாலாவோடு சேர்த்து லேசாக வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கருவாட்டை வேக வச்சுடுங்க. கருவாட்டை மசாலாவோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடுங்க. திரும்பி 2 நிமிஷம் மூடியை எடுத்துட்டு குக் பண்ணுங்கள். கமன்னு வீடே மணக்கிறது மாதிரி ஒரு கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் ருசிஸ்.